சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் எடுத்து சம்பவத்தை பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா சிஎஸ்கே இன்னொரு இந்தியன் ஸ்டார் பிளேயர் எடுத்து அதுக்கு மேல ஒரு சம்பவத்தை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் கைஸ், ரீசெண்டான ஆர்டிகல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க லைக் சிஎஸ்கே ஒரு சூப்பர் ஸ்டார் இந்தியன் பிளேயர் எடுத்து வர போறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது, யார் அந்த பிளேயர்? எல்லாருமே சொல்ற மாதிரி கேஎல் ராகுலா, ரிஷப் பந்தா, ஸ்ரேயஸ் ஐயரா, இஷான் கிஷானா, இதை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோல பார்த்துலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபர்ஸ்டா சிஎஸ்கே இதுக்கு இந்த மாதிரி விஷயம் எதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே இந்த 2 நாளுக்கு முன்னாடி ட்ரையல்ஸ் எண்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் 5 நாளாக ட்ரையல்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த சாட்டர்டே முடிஞ்சிருக்கு ட்ரையல்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் பண்ணாங்க அந்த ட்ரையலுக்கு அப்புறமா லைக் சிஎஸ்கே ஒரு இந்தியன் ஸ்டார் பிளேயர் எடுத்துன்னு வர போகிறாங்க. அந்த இந்தியன் ஸ்டார் பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் சர்க்கியூட்டில் கண்டிப்பாக இல்லை. பட் சிஎஸ்கே அந்த பிளேயருக்கு போன ஆப்ஷனில் பிட் பண்ணியிருக்காங்க, போன ஆப்ஷனில் கிடைக்கல. இந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக சிஎஸ்கே அவர் வந்து ஜாயின் பண்ண போகிற, ஆல்மோஸ்ட் ஜாயின் ஆகிட போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வெரி வெரி ட்ரஸ்டபிள் ஆர்டிகல்ஸ் கேஸ். அவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நடந்திருக்கு. ஸோ அப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இவங்க சொல்கிறது நடக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிஎஸ்கேக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு ஸ்டார் பிளேயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. அதுவுமே கீப்பர் பேட்டராக தான் சிஎஸ்கே தேடிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சஞ்சுவை ட்ரேட் பண்ண பார்த்தாங்க. ஸோ அது முடியல, ஆப்ஷனில் போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ யார் யாராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டாக சஞ்சு சாம்சன் தான் கண்டிப்பாக இருப்பார். சிஎஸ்கேடைய ரைட் ஆஃப் த சாய்ஸ் சஞ்சு சாம்சன். ஸோ சஞ்சு சாம்சன் இப்போ இருக்க நிலைமையில் கண்டிப்பாக ட்ரேட் ஆக மாட்டார். ஆப்ஷனில் வந்தால் சிஎஸ்கே இருப்பாங்க. பட் நிறைய டீம்ஸ் போட்டிக்கு வருவாங்க. வெயிட் பண்ணும் சஞ்சு சாம்சன் வருவாரா இல்லை அப்படின்னு சொல்லி. பட் சஞ்சு சாம்சன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டின்ஜென்ட் இதில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். பிகாஸ் அந்த ஆர்டிகல்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க லைக் சஞ்சு சாம்சன் ஆப்ஷனில் வரல போன வருஷம். லைக் சிஎஸ்கே பிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, போன வருஷம் பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சஞ்சு சாம்சன் வந்து ஆப்ஷன்லேயே வரல. அப்போது சஞ்சு சாம்சன் இந்த கண்டின்ஜென்ட்டில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஸோ அடுத்ததாக சிஎஸ்கே அப்போது இந்த பிளேயர் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அண்ட் போன வருஷம் ஆப்ஷன்லேயுமே பிட் பண்ணாங்க. லைக் சிஎஸ்கே இவங்க எடுத்துன்னு வந்தே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம். எஸ் கைஸ், ரிஷப் பந்த். ஸோ சில பேர் சொல்கிறாங்க லைக் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரிஷப் பந்தை ரிலீஸ் பண்ணி பைபேக் பண்ண பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அந்த மாதிரி ரிஷப் பந்த் ஆப்ஷனில் வந்தாலுமே எடுக்க போகாதீங்க. பிகாஸ் ரிஷப் பந்த் கண்டிப்பாக அதிகமான தொகைக்கு போவார். அண்ட் அவர் வந்தால் கேப்டன்சி கூட கேட்பார். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது கைஸ். பிகாஸ் ரிஷப் பந்த் ஆல்மோஸ்ட் இந்தியாவுடைய சர்க்கியூட்டில் கண்டிப்பாக இருக்காரு, ஓடிஐஸ் அண்ட் டெஸ்ட்ல எல்லாம். அப்படின்னு சொல்லும் போது ரிஷப் பந்த் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கவே மாட்டார் தான் கைஸ். ஸோ அடுத்ததாக பிருத்திவி ஷோ. எஸ் கைஸ், பிருத்திவி ஷோமே பார்க்கும்போது தெரியுது லைக் இவருமே இந்தியன் டீம் சர்க்கியூட்டில் இல்லை. அப்போ இந்தியாவுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போது ரொம்ப ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்காரு. அண்ட் சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி நடந்த ஆப்ஷன்ஸில் பிருத்திவி ஷோவுக்கு பிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது பிருத்திவி ஷோ அதாவது ஸ்ட்ராங் கண்டிஜென்ட்டாக தெரிகிறார். அண்ட் மகாராஷ்டிரா கனெக்ஷன் ருத்துராஜ் அண்ட் பிருத்வி ஷோ கனெக்ஷனும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிருத்வி ஷோ ஆன் த டாப். இவருமே செமையான கண்டிஜென்ட்டாக இதில் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அடுத்ததாக ஸ்ரேயஸ் ஐயர். எஸ் கைஸ், ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவர் வரமாட்டார். பட் சில பேர் சொல்கிறாங்க லைக் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் போன ஆப்ஷனில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு சிஎஸ்கே பிட் அப் பண்ணல. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருமே பஞ்சாபுக்காக ட்ராஃபியில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ அடுத்ததாக கேஎல் ராகுல். எஸ் கைஸ், கேஎல் ராகுல் இருக்கிறதான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது நடந்தாலும் நடக்கல கைஸ். பிகாஸ் அவருக்கு அங்கே கேப்டன்சி தரல. இப்போ அக்சர் கிட்டேருந்து கேப்டன்சி பிடிங்கிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் கேஎல் ராகுலுக்கு அங்கே ஒத்து வரல அப்படின்னா அவருமே கண்டிப்பாக ஆப்ஷனில் வரப்போகிறாரு. ஸோ இன்கேஸ் அப்படி ஆப்ஷனில் வந்தால் மேபி சிஎஸ்கே போகிறதான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கேஎல் ராகுலும் ஒன் ஆஃப் த கண்டிஜென்ட்டாக கண்டிப்பாக இருக்கார் கைஸ். பிகாஸ் அவருக்கு அங்கே கேப்டன்சி தரல. பட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சிஎஸ்கேக்கு வந்து அவருமே கேப்டன்சி டிமாண்ட் பண்ணுவார். ஸோ அதனால சிஎஸ்கே இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் கேஎல் ராகுலுமே ஒன் ஆஃப் த கண்டின்ஜென்ட்டாக இதில் கண்டிப்பாக இருப்பார். அண்ட் சிஎஸ்கே பிட் போட்டு பார்த்துருக்காங்க கேஎல் ராகுலுக்கு. இன்ஃபேக்ட் அப்போயே நம்ம கேஎல் ராகுல் எடுத்துன்னு வந்திருக்கலாம். அப்போ கேஎல் ராகுல் எடுத்துன்னு வந்திருந்தா இவ்வளோலாம் ரோதனை இருந்திருக்காது கைஸ். ஸோ அடுத்ததாக திலக் வர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சிஎஸ்கே சிவம் துபே கொடுத்து திலக் வர்மா எடுத்துன்னு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் கைஸ், இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வருது கண்டிப்பாக உண்மையாக இருக்காது. அண்ட் சிஎஸ்கே திலக் வர்மாவை எடுத்துன்னு வர பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க சிவம் துபே ரொம்ப நம்பி இருக்காங்க. லைக் ட்ரேடுக்கே கொடுக்கல. அவங்க ராஜஸ்தான் கிட்டே சஞ்சு சாம்சனுக்கு திலக் வர்மாக்காக கொடுத்துடுவாங்களா? கண்டிப்பாக திலக் வர்மாவில் இதில் கண்டிஜென்ட்டே இருக்க மாட்டார். ஓகே, எல்லாருமே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது யார் தான் இப்போ இருப்பார்? பிருத்வி ஷா மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். இப்போதான் கைஸ் ஒரு பிளேயர் வரப்போறாரு, நன் அதர் தென் இஷான் கிஷான். எஸ் கைஸ், இஷான் கிஷான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டின்ஜென்ட்.
ஸோ எப்படி நீ சொல்கிற லைக் இசான் கிஷன் தான் மோஸ்ட் ஆஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இசான் கிஷன் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரு. பிகாஸ் நம்மளுக்கு ஒரு டாப் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அண்ட் அஸ் ஓப்பனராக கிடைச்சா இன்னொரு ஜெம் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது இசான் கிஷன் கண்டிப்பாக பண்ணுவார். அண்ட் இஸ் அன் ஓப்பனர். எஸ்ஆர்ஹெச் விட்டு ரிலீஸ் ஆக போகிறார் இசான் கிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆவார். பிகாஸ் இந்த வருஷம் சுத்தமான பர்ஃபார்மன்ஸ் இசான் கிஷன் கிட்ட இல்லை. அண்ட் எஸ்ஆர்ஹெச் கிட்ட அவருக்கு ஒத்து போல லைக் அவருக்கு தேவையான ஸ்லாட் ஓப்பனிங், பட் அவங்க அதை ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் 11 crores எடுத்துக்கிறார் இசான் கிஷன் அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச்சுக்குமே ஒரு பெரிய பேர்டன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வர போகிறாங்க, நம்ம இசான் கிஷனை விட்டு வேறவங்களுக்கு மூவ் ஆன் ஆகல அப்படின்னு சொல்லி இசான் கிஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 98% ரிலீஸ் தான். ஸோ அப்படின்னு சொல்லும் போது சிஎஸ்கே கண்டிப்பாக இசான் கிஷனுக்கு போவாங்க. இன்ஃபேக்ட் போன வருஷம் இந்த வருஷம் ஆப்ஷனில் பிட் பண்ணி பார்த்தாங்க இசான் கிஷனுக்கு. இசான் கிஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. அதுக்கு முன்னாடி நடந்த ஆப்ஷன்லுமே இசான் கிஷனுக்கு சிஎஸ்கே பிட் பண்ணி பார்த்தாங்க. லைக் 2016-17 குஜராத் லைன்ஸ்க்கு விளையாடிட்டு இருந்தார் இசான் கிஷன். அதுக்கப்புறமா ஆப்ஷன்ல வந்தார். லைக் அப்போ கூட சிஎஸ்கே பிட் பண்ணி பார்த்தாங்க, கிடைக்கல. லைக் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா இசான் கிஷனுக்கு சிஎஸ்கே ஹார்டா போயிருக்காங்க, பட் இசான் கிஷன் கிடைக்கல. சிஎஸ்கே இசான் கிஷன் மேல இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க. அண்ட் தோனி அண்ட் இசான் கிஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடும் இசான் கிஷனும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அண்ட் இசான் கிஷனும் ஆப்வியஸ்லி இந்தியன் டீமோட சர்க்கியூட்ல இப்போ இல்லை. லைக் இதெல்லாம் கூட்டி பார்க்கும் போது கண்டிப்பா இசான் கிஷன் ஒரு பிருத்திவி ஷோ, இந்த ரெண்டு பிளேயர்ல ஏதோ ஒரு பிளேயர் தான் கண்டிப்பா சிஎஸ்கே எடுத்துன்னு வர போறாங்க அப்படின்னு கிளியரா தெரியுது. அது இசான் கிஷன் இருந்தா ரொம்ப ஹாப்பி கைஸ்னா. ஸோ இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இந்த இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்க லைக் இந்த பிளேயர் வந்துடுவார் அந்த பிளேயர் வந்துடுவார், அதெல்லாம் இல்லை கைஸ். இந்த ரெண்டு பிளேயர் ஏதோ ஒரு பிளேயர் சிஎஸ்கே 90% எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.